ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 3 to 7 பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, பாட்டியோட 70வது பிறந்தநாளை ரொம்பவுமே சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோமா மென்டல் முரளி அங்கே குடிக்க இருக்கிற ஜூஸில் சாராயத்தை ஊற்றி வச்சிடறாங்களாட்டிருக்கு. அதை சிவராமன் நீங்கள் குடிங்க இன்றைக்கி அபி வீட்டை விட்டு வெளியில் போகிறத கன்ஃபார்ம், யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிவராமன் அந்த ஜூஸை குடித்ததுக்கப்புறம் அவருக்கு மயக்கம் வந்துடுது. இப்போ நேராக போய் ராகவிட்ட மாப்பிள்ளை உங்கள்கிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு முரளிக்கும் அபிக்கும் கோயிலில் நடக்க இருந்த கல்யாணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவ் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. பக்கத்தில் பார்த்தா அபியும் நிற்கிறாங்க, இந்த பக்கத்து பார்த்தா அபியோட அம்மாவும் நிற்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்க அத்தை ஆண்டாலும் இருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு முரளியை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சிவராமன் இருந்துக்கிட்டு அபியோட அப்பா இருந்துக்கிட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்கும்போது ராகவ் அப்படியே அதிர்ச்சியோடு பார்த்தா அபி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், கல்யாணம் வரைக்கும் நடந்துச்சு அப்படிங்கிறலாம் கேட்டுட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அபியால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ பார்த்தா சிவராமன், அதாவது அபியோட அப்பா அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா ராகவ் அப்படியே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.